இது பூபால வீடு. பூபாலா பக்காடா. நம்ம போட்ட திட்டத்துல பர்ஃபெக்ட்டா ஏமாத்திட்டாடா 4 பேரும். நாம போட்ட திட்டம் எப்படா ஃபெயிலியரா இருக்கு? போறா. என்னம்மா இதையும் சொல்லி உங்களை ஏமாத்திட்டானுங்களா இவனுங்க? இல்ல, 2 பேரும் ரொம்ப நாள் பகை மாதிரி ஆபீஸ்ல எங்க எல்லாரும் முன்னாடியும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இங்க என்னடானா இப்படி இருக்காங்க. இப்படித்தாமா எல்லாம் பண்ணுவானுங்க கேடி பசங்க. புதுசா வரவங்க கிட்ட எல்லாம் ஆழம் பாக்குறதுக்காக இப்படி டிராமா போடுவானுங்கம்மா. எதுவுமே நிஜம் கிடையாது. இவனுங்களுக்குள்ள சண்டையே வராது. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாவே படிச்சானுங்க, ஒன்னாவே வேலைக்கு போனானுங்க. இவன் இல்லாம அவன் எங்கேயும் போக மாட்டான், அவன் இல்லாம இவன் எதுவும் பண்ண மாட்டான். அவ்வளவு ஒற்றுமை 2 பேருக்குள்ள. இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறவங்க 2 பேருக்கும் ஏதோ ஈகோ கிளாஷ் மாதிரி. எதுக்கு எங்களை ஏமாத்தணும்? ஏன்னா இணை பிரியாத எங்க நட்பு மேல மத்தவங்க கண்ணு வச்சிட கூடாது இல்லையா? அப்படி கண்ணு வச்சுட்டாங்கன்னா எங்க நட்புக்கு நல்லது இல்லையே. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி ஏதாவது டிராமா பண்ணி எங்களுக்கு நாங்களே திருஷ்டி கழிச்சுக்குவோம். இந்த தடவை நீங்க சம்மதியா மாட்டீங்க. முகர கட்ட இந்த வக்கனைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா கல்யாண விஷயத்தை பத்தி மட்டும் பேசணும்னு வைங்க, ஒரே ஓட்டமா ஓடி போயிருவானுங்க. அக்கா, வாடகைக்கு வந்தவங்ககிட்ட வாடகை அட்வான்ஸ் பேசாம எங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பேச வேண்டியதை பேசுக்கா. அடச்சி சும்மா இருறா. படிக்கிற பிள்ளைங்க, அதுவும் ஒரே ஒரு மாசத்துக்கு தங்க வந்திருக்குங்க. அதுங்க கிட்ட போய் வாடகை பத்தி பேச சொல்ற? போட வேலையை பார்த்துட்டு. அம்மாடி, வாடகை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்க வேலை முடிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கங்க, சரியா? இல்ல, பேருக்காவது ஒரு வாடகைன்னு. அது என்ன பேருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம இருமா. ஏண்டா, வீட்ல தங்கறதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்தீங்களே, இவங்க பேராச்சும் சொன்னீங்களா? அத நான் சொல்லவே இல்லல்ல. இவங்க பேர் அலபேலு, அவங்க பேர் அபிராமி, இவங்க நிரஞ்சனா, இவங்க பூரணி. இவங்க எங்க அம்மா, இவங்க எங்க அக்கா. அஞ்சுக்கும் பேரு தான் அஞ்சுக்கும், ஆனா யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க. போதும் நிறுத்திக்க. அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்ல வேண்டியிருக்கேன். இப்படிதாங்க அக்காவும் தம்பி அடிக்கடி முட்டிக்குவாங்க. ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பிரியம். பூபால் என்ன சொன்னாலும் அக்கா கேட்பாங்க, அதே மாதிரி அக்கா என்ன சொன்னாலும் பூபாலும் கேட்பான். கல்யாண விஷயம் ஒன்ன தவிர. போச்சுடா. டேய் ஆகாஷ், இவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேல்ல? ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா கூட்டிட்டு போணும். ஏங்க, இவன் அக்காவையும் அம்மாவையும் பார்த்தா மாதிரி ஏன் அக்காவையும் மாமாவையும் பார்க்க வேணாமா? அப்ப ஏன்டா இங்க நின்று வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அப்ப கிளம்பு. இவங்களை எங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கூட்டு வந்துடுறேன். வாங்க அம்மா. அக்கா, வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னடா அதுக்குள்ள வந்துட்டேன்? யாரா இவங்கலாம்? நான் சொல்லியிருந்தேன்ல, இன்டர்ன்ஷிப்காக 4 பேர் எங்க கம்பெனிக்கு வந்திருக்காங்கன்னு. அவங்க இவங்க தான். இவங்க பேர் அலமேலு, அவங்க அபிராமி, அது பூரணி, இது நிரஞ்சனா. வணக்கம். இது எங்க அக்கா, பேர் ரேகா. அது எங்க மாமா, அக்காவோட. வணக்கம் சார். ஹாஸ்டல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்கிட்ட வீடு பார்க்க சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம பூபாலை விட்டு மாடியில அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பூபாலோட அம்மாவையும் அக்காவையும் பார்த்துட்டாங்க. உன்னையும் மாமாவையும் பார்க்க வேணாமா? இப்படிலாம் கூட்டு வந்து உங்களெல்லாம் காட்டி வச்சாதானே நாம இவங்க மேல உண்மையான அன்போட இருக்கும் தெரியும். நீங்க 2 பேரும் எதிராளி இல்ல, எங்களுக்காக நடிச்சீங்கன்னு தெரிஞ்சப்பவே நீங்க எங்களையும் உங்க குடும்பத்துல ஒரு ஆளா சேர்த்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருமே எப்பயுமே இப்படிதாமா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரகலை பண்ணிட்டே இருப்பானுங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ இல்ல பரவாயில்லைங்க, அதெல்லாம் வேணாம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்கம்மா சாப்பிடலாம். வாங்க வாங்கம்மா. வாங்க. எனக்கு எல்லாமே எங்க அக்காவும் மாமாவும் தான், வேற யாரும் கிடையாது. எங்களுக்கும் இவனை விட்ட வேற யாரும் கிடையாதுமா. தம்பியும் இவன் தான், புள்ளையும் இவன் தான். ஆமா, புள்ள வெங்காயம். இவன் சொல்றதா நம்ம கேட்கணும், நம்ம சொல்றதை இவன் கேட்க மாட்டான். அவ்வளவு பிடிவாதம்.
செல்லம் கொடுத்து கொடுத்து இவ தான் கெடுத்து வச்சிருக்கா. செல்லம் கொடுத்து இப்ப என்னங்க கெட்டு போயிட்டான் அவன்? நல்லா தானே இருக்கான். நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி நம்ம குடும்பத்தை நல்லா தானே வச்சிருக்கான். கல்யாணம் பண்றான்னு சொன்ன இவன் பண்ணானா? ஆரம்பிச்சிட்டாருப்பா. டேய் அவர் சொல்றது என்னடா தப்பு இருக்கு? அக்கா இப்பதான் பூபாலம் வீட்டுல இந்த பேச்ச ஆரம்பிச்சாங்கன்னு அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தேன். இங்க நீ ஆரம்பிச்சிட்டியா? நீங்களே சொல்லுங்கம்மா, 7 கழுத வயசாச்சு இவனுக்கு. இரு அது என்ன எல்லாரும் 7 கழுத வயசாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? கழுதைக்கு எத்தனை வயசு இப்ப எனக்கு தெரிஞ்சவன சொல்லு. தெரியாதுடா போடா. பாருமா எப்படி பேச்ச மாத்துறான்னு பாரு. இப்படிதாம்மா கல்யாணம் பேச்சு எப்ப ஆரம்பிச்சாலுமே இதே மாதிரி தான் ஏதாவது சொல்லி பேச்ச மாத்திடுவான். டேய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா அவ்வளவு கஷ்டம்? நான் என்ன பண்ணிக்க மாட்டேன்னா சொல்றேன். சரியான பொண்ணு கிடைச்சா தன்னால பண்ணிக்க போறேன். சும்மா நைன்ட்டு போக்கா. இப்படியே இவன் சொல்ல வேண்டியது, நாமளும் இதை கேட்க வேண்டியது இருக்கு. 3 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுல. என்னமோ பண்றா போடா. மாமாக்கும் மாப்பிள்ளைக்கும் வர சண்டையே இந்த ஒரு விஷயத்துலதாம்மா. இந்த பிடிவாதம் ஒண்ணு தவிர மத்தபடி இவனை பத்தி தப்பு சொல்லவே முடியாது. எங்களை கேலி பண்ணுவானே தவிர இவனும் ரொம்ப பக்தியான பையன்தான். காலையில எழுந்துச்சான்னு வச்சுக்கோ, எங்க யார் முகத்தையும் முழிக்க மாட்டான். கண்ணை மூடிட்டு பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே நடந்து வெளியே வந்து சூரியனை பார்த்துதான் கண்ணு முழிப்பான். அப்பதான் அந்த நாள் நல்ல நாளா அமையும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா? அத சொல்லு நீ. உன் நம்பிக்கைனா நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது, எங்க நம்பிக்கை தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இவங்களுக்கு தோசை சுட சொன்னல, முதல்ல போய் தோசை சுடு. வா வா. ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. இதுக்குதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வேணுங்கிறது. அக்கா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பாலே காய்ச்சிருக்க முடியாது. பால் காய்ச்சறதுல என்னடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஏய் அப்படிலாம் சொல்லாதடி. பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு சும்மாவா சொன்னாங்க? ஏய் ரொம்ப ஓட்டாதீங்கடி. பானை பிடிக்க தெரியாத பக்கிங்களா, பேசிக்கிட்டே இருக்காம ஒழுங்கா பாலை குடிங்க. ஹலோ, யார பார்த்து பானை பிடிக்க தெரியாதுன்னு சொல்றீங்க? எங்க சார்பா எங்க டீம் லீடர் பானையை பிடிச்சு இப்ப ஏதாவது பண்ண போற பாருங்க. அலமு கமோன் அலமு, கல்யாணம் ஆச்சுங்கிற ஆணவத்துல அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க சார்பா அவங்களோட ஆணவத்துக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. ஏதாச்சும் பண்ண அலமு, ஏதாச்சும் பண்ண அலமு. இருங்கடி, எதுக்குடி குதிக்கிறீங்க? நானே ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா இன்கிரீடியன்ஸ் வேணுமே. இங்க இருக்கிறத வச்சு பண்றதா இருந்தா பால்கோவா என்ன பண்ணலாம்? பண்ணு 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 பண்ணு. மேடம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் எடுத்து காலி பண்றீங்களா? நீங்களும் உங்க வாய்ப்போம். நான் என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ண போறேன். சரி ஓகே, நீங்களும் போங்க, நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஏய் சரி வா. அலமு, உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. ஆமா சொல்லுங்கம்மா. பிடிச்சாச்சுமா. நாங்க சேர்ந்திருக்கிற கம்பெனியோட மேனேஜரோட மாடி போர்ஷன். நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பால்கோவா பண்ணிட்டு இருக்கேன். உன் வழக்கம் என்னன்னு எனக்கு தெரியாதாம்மா? அண்ணனாக்காவும் சரி சரி விடு. என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவாங்க, உன் கூட சேரதா செய்வாங்க. ஆமாமா, உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிரு. என்னமோ அதுல வந்துதான் ஒண்ணு சேர்ற மாதிரி. சரிம்மா, நான் ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன். வச்சிடுறேன். சூப்பரா பண்ணிருக்கடி. ஏன் தேவையில்லாம இவ்ளோ பண்ண? அதுக்குதான் அனுபவம் வேணும்ன்றது இப்ப தெரியுதா? ஆமா, 4 பேருக்கு இவ்ளோ பண்ண. பூபாலன் சார் வீட்டு ஆளுங்களுக்கும் ஆகாஷ் சார் வீட்டு ஆளுங்களுக்கும்
எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான். ஓ அப்படியா? சூப்பர். இதுக்கு பேர் தான் அனுபவம், மெச்சூரிட்டி, பகிர்ந்து ஒண்ணு. போதண்டி இப்படியே பேசிட்டு இருக்காத, நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் சார். வாயத்தொரடா, வாயத்தொரடா சொன்னேன். நம்ம பூர்வீக சொத்து மேல கேஸ் நடந்துச்சுல, அந்த கேஸ்ல தீர்ப்பு உனக்கு சாதகமா வந்துச்சுடா. மொத்த சொத்தும் உனக்கே வந்துருச்சு. இப்பதான் சித்தப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. கங்க்ராச்சுலேஷன் சார். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்யூ. நீங்களும் எடுத்துக்கங்க. ஏமா, எங்க வீட்ல நல்ல கடை நடக்க போகுது உனக்கு எப்படிமா தெரியும்? ஸ்வீட்டோட வந்திருக்க? இல்ல, வீட்ல பால் காய்ச்சணும், அப்படியே ஸ்வீட் பண்ண, சரி உங்களுக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்தேன். அப்ப இவன் இன்னைக்கு உன் முகத்துல தான் முழிச்சானா? திடீர்னு அலமு வந்து குட் மார்னிங் சொல்லவும் டக்குன்னு முடிச்சிட்டேன். என்ன டேய், இதுவே எங்க முகத்துல முழிச்சிருந்தா எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்ப நீ. இப்ப மட்டும் அமைதியா இருக்க? அலமு முகத்துல முடிச்சதுனால 2 ஸ்வீட், அது இல்லாம ஒரு குட் நியூஸ் வேற. உன் முகத்துல முடிச்சிருந்தா இதெல்லாம் வந்திருக்கும். அது சரி. அம்மா அலமு, அப்படின்னா டெய்லி நீயே வந்து இவனை எழுப்புமா? சரி வாமா, உள்ள வா, உள்ள வா. சார் வாங்க சார் வாங்க. டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அலமுதா பண்ணா. ஓ, எங்க அலமு? அவ ஸ்வீட் குடுக்கிறதுக்காக ஆகாஷ் சார் வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியா? சரி சார் ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. கேக்கலாமா? ஏய், நிக்க சொல்லிட்டு அப்புறம் என்னடி யோசனை? கேட்டுடலாம். அப்ப நீயே கேளு. என்ன கேட்கணும்? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்களும் ஆகாஷ் சாரும் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்கன்னு உங்க அம்மாவும் அக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் சார் நீங்க 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கீங்க? என்னங்க நீங்க, நாங்க 2 பேரும் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சேச்சே, அது நல்லா இருக்காதுங்க. என்னடி சார் இப்படி மொக்கம் போடுறாரு? ஹலோ சார், நாங்க அந்த அர்த்தத்துல கேக்கல. புரியுது. நீங்க எந்த அர்த்தத்தை கேட்டீங்கன்றது நல்லாவே புரியுது. ஆகாஷ் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்ற காரணத்தை என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்ற காரணத்தை மட்டும் என்னால சொல்ல முடியும். சரி, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? அத சொல்லுங்க. அது என் கல்யாணத்தை பத்தி சில அபிப்பிராயங்கள் என் மனசுக்குள்ள இருக்கு. என்ன, லவ் பண்ணிதே கல்யாணம் பண்ணிக்கணும்னா? என்னது லவ்வா? என்னங்க, என்னமோ கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரி முகத்தை இவ்ளோ சுருக்கிக்கிறீங்க. லவ்ங்கிறது அவ்வளவு மோசமான விஷயமா என்ன? அப்படி இல்ல, ஆனா ஒரு அழகான பொண்ணை செலக்ட் பண்ணி அவ மேல காதல் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அவளை எப்படியோலாம் இம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சி பேசுதா நினைச்சுக்கிட்டு அவகிட்ட வெட்டி கதெல்லாம் பேசி பைக்ல வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி வீட்டு ஆளுங்கிட்ட எல்லார்ட்டையும் தகராறு பண்ணி ஒரு வழியா கல்யாணத்தையும் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சுவாரஸ்யமும் இல்லாம சவசவன்னு வறட்சியா சராசரியா வாழக்கூடிய வாழ்க்கையில எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லைங்க. அப்படின்னா ஏய், கொஞ்ச நேரம் ரெடி. அவர் மூச்சு வாங்கிக்கிட்டோம். இப்ப கேளு. அப்படின்னா உங்க அம்மாவும் அக்காவும் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அது எப்படிங்க? அது எப்படிங்க? லவ் மேரேஜ்னால ஒத்து வர மாட்டீங்க, அரேஞ்ச்ட் மேரேஜ்னா அது எப்படின்னு கேக்குறீங்க. அப்படின்னா லைஃப்ல கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையா? என்னங்க நீங்க அப்படி எப்படி எதையாச்சும் பேசி கட்டிக்கிறதுக்கு துண்டையும் கையில கரும்பையும் கொடுத்து ஒரு பட்டினத்தாரவே ஆக்கிடுங்க போலக்குதே. சுத்தம். சார், பேசாம கல்யாணத்தை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன் சார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2-3 வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்டு நம்ம ஊருக்கு பிளைட்ல திரும்பும் போது நம்ம நாட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு உணர்வு வருமே. அடுத்து நம்ம ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு உணர்வு வருமே. அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு உணர்வு வருமே. அடுத்து நம்ம வீட்டாளுங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு உணர்வு வருமே. இந்த உணர்வு எல்லாத்தையும்
ஒட்டு மொத்தமா சேர்ந்து எவளை பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு வருதோ அவதாங்க என் பொண்டாட்டி. அப்படி ஒருத்திய பார்த்துட்டேன்னா உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு நேரடியா சொல்லுவேன். அப்படி ஒருத்தங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ். சூப்பரா சொன்னதலடி. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சார் நிஜமாவா சார்? சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த தகவல் எங்க ஆபீஸ்ல என்னை எங்கேயோ கொண்டு போய் விட போகுது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஓ ஹரி, டக்குனு போய் ஒரு நல்ல கடையா பார்த்து நம்ம ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி ஸ்வீட் வாங்கிட்டு வாயா. என்ன சார் திடீர்னு ஏதாவது விசேஷமா? நம்ம கம்பெனில ரெண்டாவதா ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் போடணும்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணிருந்தோம்ல, ஆமா. அது ஓகே ஆயிடுச்சியா? புது பிளான்ட்ட அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்பதான் மினிஸ்டரோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சொன்னாரு. சார் பெரிய விஷயம் சார். ரொம்ப பெரிய விஷயம் ஹரி. இவ்வளவு சீக்கிரமா இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னு தெரியல ஹரி, காலில இருந்து ஒரே நல்ல செய்தியா வந்து காதல விழுவுது. வேற என்ன நல்ல செய்தி? எங்க பூர்வீக சொத்து ஒண்ணு பாகப்பிரிவினை கேஸ்ல ரொம்ப காலமா இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. கேஸ்ல எனக்கு ஃபேவரபிளா தீர்ப்பாயி அந்த சொத்து எனக்கே வந்துருச்சு. சரி, வீட்டு விஷயத்துல நல்லது நடந்திருக்குன்னு பார்த்தா ஆபீஸ் விஷயத்துல அதை விட நல்லது நடந்திருக்கு. சார் காலையில நல்ல முகத்துல முடிச்சிருக்கீங்க சார். இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சீங்களோ அவங்க முகத்திலேயே தினமும் முடிங்க சார். நான் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் சார். குட் மார்னிங் சார். சார் ஒரு டவுட். சார் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. ஓ ரியலி சாரி, நான் வேற ஏதோ ஒரு நினைப்புல இருந்ததுனால கவனிக்கல. என்ன சார் மூட் அப்செட்டா? அப்செட்டா? அப்பிட்டுங்க, உற்சாகமா இருக்கேன். ப்ரொடக்ஷன் சைடுல இன்னொரு பிளான்ட் ஓபன் பண்ண அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எல்லாமே என்னோட முயற்சி தான். ஓ ரியலி? கங்க்ராச்சுலேஷன் சார். இந்த நல்ல செய்தியை கேட்டதும் நம்ம ஆபீஸ்ல பாக்குற முதல் முகம் உங்க முகம் தான். சோ ஒரு ஞாபகார்த்தமா ஒரே ஒரு போட்டோ உங்களை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு போட்டோ. என்ன சார் என்ன போய் போட்டோ எடுக்கிறீங்க? அலமு, உங்களோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது அலமு. ஃபேஸுக்கு என்ன சார் வேல்யூ இருக்கு? மனசுக்கு தான் வேல்யூ இருக்கு. மனசு பளிச்சுன்றதா முகம் பளிச்சுன்னு இருக்க போகுது, அவ்வளவுதான். எப்படியோங்க பளிச்சுன்னு இருக்கிற அந்த முகத்தை ஒரே ஒரு போட்டோ சென்டிமெண்ட்டுக்காக. எதுக்கு சார் இதெல்லாம்? என்னங்க, ஒரு ஞாபகார்த்தத்துக்காக தான். நீங்க எல்லாம் இங்க வேலை செய்யும் போது தானே இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு சென்டிமெண்ட்டுக்காக போட்டோ எடுக்கலாம்னா ரொம்ப பிகு பண்றீங்களே. இல்ல ஓகே சார். அப்ப நாங்களாம் ஒர்க் பண்ணும்போது தான் இந்த பிளான் அப்ரூவ் ஆச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறேன், அவங்களையும் சேர்த்து போட்டோ எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸா? வாங்க. வாங்க. ஃப்ரெண்ட்ஸா அலமு? என்ன வாங்க. சார் ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றாரு. வாங்க. ஆமா, போட்டோ எடுக்க வாங்க. அலமு ஸ்மைல். எல்லாரும்